கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் உங்களை சந்திக்க முடியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வார்த்தைகளை தியானிக்கலாம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள்
அற்பமாய் எண்ணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் இந்த நாளில் கூட வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது லேயாளை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. சமீபத்தில் ஒரு காணொளி நான் பார்க்கும்படியாக நேர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி தன்னுடைய காரியத்தை சொல்லி அழுகிறாங்க. அவங்க கொஞ்சம் பருமனான ஒரு சகோதரி, அவங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க. இப்போ அவங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப குண்டாயிட்டேன், திருமணம் ஆகும்போது இருந்த உடல் அமைப்பு எனக்கு இப்போ இல்லை, ஆகவே என் கணவர் இப்போ நீ அசிங்கமாயிட்ட அப்படின்னு சொல்லி என்னை விட்டு கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லி அழுததை நான் கேள்விப்பட்டேன். அதை பார்த்தேன். மிகுந்த ஒரு துக்கமாய் காணப்பட்டது. வேதத்தில் லேயாளை குறித்து அதே ஆதியாகமம் 29:17 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்திருக்கலாம், யாக்கோபு முற்பிதாக்களின் தகப்பனாகிய யாக்கோபு அவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஒரு சூழ்நிலை நிமித்தம் கடந்து வருகிறார். அங்கே வரும் பொழுது அங்கே ராகேலை பார்க்கிறாள். அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஆகவே தன் மாமனிடத்தில் வேலை செய்து ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறான் 7 வருடங்கள் ராகேலுக்காக. ஏன் அவன் ராகேலை குறித்து பார்க்கும் பொழுது, ஏனென்றால் ராகேல் ரூபவதியாக இருந்தால், பார்வைக்கு அழகுள்ளவளாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே யாக்கோபு மிகவும் விருப்பப்பட்டு ராகேலின் மேல் ஆசை வைத்து அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று மாமன் சொன்னபடி 7 வருடங்கள் அவளுக்காய் வேலை செய்து காணப்படுகிறார். 7 வருடங்கள் முடிந்த பிறகு அவன் மாமனாகிய லாபான் தன் மகளை அவளுக்கு கொடுக்கிறார். விடிந்த பிறகு பார்த்த பொழுது அது ராகேல் அல்ல, லேயாளாய் காணப்படுகிறாள். உடனே யாக்கோபுக்கு மிகுந்த துக்கம் வருகிறது. தன் மாமனிடத்தில் கேட்கிறான். மாமா சொல்கிறார், இல்லை, மூத்தவள் இருக்க நான் இளையவளை கொடுக்க முடியாது என்று சொல்லி, ஆகவே மறுபடியும் 7 வருஷம் வேலை செய் என்று சொல்லுகிறான். 7 வருஷம் மறுபடியும் ராகேலுக்காய் வேலை செய்து அவன் ராகேலை திருமணம் செய்து கொள்ளுகிறான். நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் அதிகமாய் ராகேலை நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஆதியாகமும் 29:30 வசனத்தில் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். ஆகவே லேயாளை பார்க்கிலும் ராகேலை நேசித்தபடியினால் ஆண்டவர் இதை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இவள் இவ்வாறு அற்பமாக எண்ணப்படுகிறது நினைக்கிறார். ஆகவே ஆண்டவர் அந்த லேயாளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அநேகம் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை அவளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் அவள் வீடு கட்டப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடல் அமைப்பு அல்லது உங்கள் உடலிலே காணப்படுகிற ஊனம், இதன் நிமித்தம் நீங்கள் ஒருவேளை மற்றவர்களால், குடும்பத்தில் உள்ள உறவுகளால் நீங்கள் ஒதுக்கப்படலாம், அற்பமாய் எண்ணப்படலாம், ஏளனமாய் நினைக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே நம்மை உண்டாக்கி உருவாக்கினார், அவருடைய கரம் நம்மை உண்டாக்கி உருவாக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அவயவங்களை ஆண்டவர் உருவேற்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் சரீரத்தில் நாம் எந்த அவயவத்தோடு எந்த அமைப்போடு நாம் காணப்பட்டாலும், உடல் அமைப்போடு நாம் இருந்தாலும், ஒருவேளை நிறமாக இருக்கலாம், இல்லை ஊனமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை திக்கு வாயாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை பார்வையில் மந்தமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மற்றவர்கள் ஒருவேளை நம்மை வெறுத்தாலும்,
மற்றவர்கள் ஒருவேளை நம்மை அற்பமாய் எண்ணினாலும், ஒருவேளை இவர்கள் எதற்கும் பிரயோஜனப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ஒதுக்கினாலும், ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவராய், உங்கள் வீட்டை கட்டுகிறவராய் கர்த்தர் காணப்படுவார். இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் அலங்காரத்திற்கு, மேக்கப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கதை உங்களுக்கு தெரியும், ஒரு காகத்தினுடைய கதை. அந்த காகம் எப்பொழுதுமே, காகத்தினுடைய நிறம் கருப்பு. அது ஒரு நாள் பறந்து போகும் பொழுது புறாவை பார்க்கிறது. அது ரொம்ப விளவிலேன்னு அழகாக இருக்குது. காக்காக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பொறாமாயிடுச்சு. என்னடா இது ரொம்ப வெள்ளை அழகாக இருக்குது, நமக்கு நேரம் இவ்வளவு கருப்பாக இருக்கே அப்படின்னு. ஆகவே அது என்ன பண்ணுச்சு, தன் உடம்புல சாயத்தை பூசிட்டு பறந்து, சந்தோஷமாக வெள்ளை சாயத்தை பூசிட்டு ரொம்ப பறந்து, தானும் வெள்ளையாயிட்டேன்னு பறந்து மிகுந்த சந்தோஷமாக காணப்பட்டது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த காட்டில் பயங்கர மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதில் பார்த்திங்கன்னா அது போட்டிருந்த சாயம் வெளுத்து போச்சு. மறுபடியும் அதோட நிறம் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேகருடைய நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் இதே போல தான், நான் ரொம்ப அழகாக தெரியணும், நான் ரொம்ப மேக்கப் போட்டுட்டு ரொம்ப மற்றவங்க சொல்லும் பொழுது, மற்றவங்க பார்க்கும் பொழுது, ஐயோ இவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாரு சொல்லணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. வேதத்தில் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுதே அந்த பழத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது பார்வைக்கு அழகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழகுன்ற வார்த்தையே ஒரு விடுதலுக்கு முன்னாய் காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அநேகர் பெருகிவிட்டார்கள். நான் அழகு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷன்றது தெரியல. ஒரு முறை எங்களுடைய திருமணத்தில் உறவினர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய மனைவி, அவருக்கு எல்லா சொந்தக்காரவங்களையும் ரிலேட்டிவ்ஸையும் அந்த இடத்துல பார்த்தாரு. பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா சொந்தக்காரங்களோடையும் என் மனைவி தான் ரொம்ப அழகாக தெரிகிறாங்கன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தார். என் மனைவி ரொம்ப அழகாக தெரிகிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அவர் மனைவி அழகாக இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று எனக்கு இன்னும் புரியல. அவர் மனைவி அவருக்கு அழகு, மற்றவங்க அழகுன்னு சொல்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், என்ன அவங்களுக்கு என்ன, அதனால் என்ன ஒரு காரியம் ஆகும் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆகவே இன்றைக்கி உலகம் இப்படி போய்கொண்டே இருந்தாலும், உலகம் அழகிற்கும் அலங்காரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் அழகே ஆண்டவருக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இருதயத்தின் அழகே மிக முக்கியமானது. கர்த்தரும் கூட இஸ்ரவேலின் ராஜாவை ஏற்படுத்தும்படிக்கு சாமுவேலிடம் ஆண்டவர் சொன்ன பொழுது, அவன் தாவீது இருக்கிற ஊருக்கு வருகிறார். ஈசாயின் குமாரர்கள் அத்தனை பேரையும் பார்க்கிறார். அதில் ஒவ்வொருவராய் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் இவரல்ல என்று சொல்லி தள்ளிக்கொண்டே வருகிறார். அதன் பிறகு ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். இருதயத்தின் அழகைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். வெளி தோற்றத்தையோ சரீரத்தின் உடல் அமைப்பையோ அழகையோ கவர்ச்சியோ ஆண்டவர் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. அதை அவர் விரும்புவதும் இல்லை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறபடி ஆண்டவர், அதை நான் வெறுத்தேன், அதை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேகரால் அற்பமாக எண்ணப்பட்டு, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சரீர ஊனங்கள் அநேகருக்கு ஒரு பாரமாய் நீங்கள் காணப்படுகிறதுனால் ஒருவேளை உங்களை அற்பமாய் எண்ணலாம், மற்றொரு இடத்துல ஏளனமாய் பேசலாம்,
அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 9:1-2-3, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லலாம். அற்பமாக எண்ணப்பட்டு ஒருவேளை பிறவியிலேயே உங்களுக்கு சரீரத்தில் சில ஊனங்கள் காணப்படுகிறதுனால் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இல்லை ஒருவேளை மற்றவர்கள் சீஷர்கள் கேட்டதை போல, இது யார் செய்த பாவம்? இவர் பெற்றவர்களா, இவர்களா, இல்லை இவனா என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒருவேளை அநேகர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்கிறபடி ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வழிகளின் மேல் கண்ணோக்கமாக இருந்து நம்மை கவனித்து பார்க்கிறார். நீங்கள் கடந்து போகும் பாதையை, வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிவிரைவாய் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஒருவேளை ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாய் என்று சொல்லி ஒருவேளை ஒதுக்கப்பட்டு தனிமையில் இருந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை உங்களை கடந்து வரும். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விளக்கை ஏற்றுவார், இருளை மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி அற்பமாய் எண்ணப்பட்ட அதே இடத்திலேயே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த வார்த்தைகளை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை அநேகரால் அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையில் இந்த நாளில் கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களா ஆண்டவரே இருக்கலாம். கர்த்தர் ஒரு விசையாய் ஆண்டவரே அவர்கள் மேல் உடைய கிருபையும் உடைய இரக்கத்தையும் தயவாய் கர்த்தர் வைக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த தனிமை சூழ்நிலைகளை, வேதனைகளை ஆண்டவரே அற்பமான காரியங்களை கர்த்தர் அந்த பிள்ளைகளை விட்டு மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் கிருபையாய் மனம் இறங்குவீராக. உம்முடைய கிரியை இந்த நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே காணவும், தங்களுடைய சரீரத்திலே காணவும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நீர் பலமாய் கிரியை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இருதயத்தை தான் பார்க்கிறீர். ஆண்டவரே வெளிப்புறத்தை அல்ல. ஆண்டவரே நீர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கண்ணீரையும் வேதனையும் தனிமையும் அற்பமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.